T20 வேர்ல்ட் கப் சூப்பர் 8 மேட்ச் நேத்து வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்து வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மேட்ச் நடந்தது. இந்த 2 மேட்ச் பரபரப்பா போயிட்டு இருந்தது. அதுல சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து 194 ரன் அடிச்சாங்க. சிறப்பா விளையாடின குயின்டன் டிகா கிட்டத்தட்ட 76 ரன் அடிச்சாரு. அது மட்டும் இல்லாம இத வந்து சேஸ் பண்றதுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா வந்து ஒரு சாதாரண ஒரு டீம் மாரி ஒரு 100 ரன்லயோ, ஒரு 120 ரன்லயோ வந்து சுருண்டு போல. கிட்டத்தட்ட ஒரு 176 ரன் அடிச்சாங்க. 17 ரன் வித்தியாசத்துல மட்டும் தான் தோத்து போனாங்க. அந்த டீம் ஆனா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள அந்த டீம் வந்து வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்ற மாரி வந்து தெரியுது. இப்பவே வேற லெவல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவே கிட்டத்தட்ட ஒரு 17 ரன் கிட்ட தான் போய் வந்து தோக்குறாங்க அந்த டீம் கிட்டயே. ஆனா அந்த அளவுக்கு வந்து பொட்டன்ஷியல் அவங்க கிட்ட இருந்துகிட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. இன்னைய மேட்ச் யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சூப்பர் 8ல 2வது மேட்ச் இன்னைக்கு வந்து நம்ம குரூப்ல வந்து இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன். நான் உங்க குணாமூர்த்தி. இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் சூப்பர் 8 மேட்ச் வந்து இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு வந்து நடக்க போகுது. எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பார்படோஸ்ல வந்து நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் T20 மேட்ச் ரெக்கார்டை வந்து பார்த்தோம்னா, ஹெட் டு ஹெட் வந்து நம்ம வேர்ல்ட் கப்ல மோதி இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 மேட்ச் வந்து மோதியிருக்கோம். அந்த 4 மேட்ச்லயுமே நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம். அதனால வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட 90% இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு 10% தான் இருக்கு. ஆனா இந்த T20 வேர்ல்ட் கப்ல எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றத நாமளே வந்து பார்த்திருப்போம். USA வந்து பாகிஸ்தான் டீமை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. நியூசிலாந்து டீமை ஆப்கானிஸ்தான் டீம் போட்டு பொளந்தாங்க. கிட்டத்தட்ட 79 ரன்லயே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க நியூசிலாந்து டீமை. அதை ஆல் அவுட் பண்ணதால தான் இப்போ அவங்க வந்து சூப்பர் 8ல வந்து நிக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் டீம். அந்த டீம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா குர்பாஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஷீத் கான், ஃபசுல்லா ஃபருக்கி தான் இந்த T20 வேர்ல்ட் கப்ல லீக் ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட அதிக விக்கெட் எடுத்த வீரரா வந்து இருந்துகிட்டு இருக்காரு. 11 விக்கெட் கிட்டத்தட்ட எடுத்திருக்கிறாரு. அந்த டீம்ல ஃபசுல்லா ஃபருக்கி, அதுக்கப்புறம் சர்தான் எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் வந்து ஆப்கானிஸ்தான் டீம். நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, விராட் கோலி லீக் ஸ்டேஜ்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே கிடையாது. கண்டிப்பா அவர் மேல தான் வந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களோட பார்வை இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு என்னமோ இன்னைக்கு வந்து டூபே சரி ஓகே விராட் கோலி அண்ட் தென் ரோஹித் சர்மாவே ஓப்பனிங் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி இல்லைன்னா தேர்ட் டவுன் அவர் இறங்கிக்கலாம். ஓப்பனிங்ல வேற யாராவது இறக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. அண்ட் தென் தேர்ட் டவுன் வந்து விராட் கோலியே இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் வந்து சிவம் டூபே, ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா. எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக இன்னைக்கு குல்தீப் யாதவ் உள்ள வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஹர்தீப் சிங், பும்ரா, சிராஜ் வேற லெவல். இந்த டீம் வந்து எதுலையுமே வந்து கோட்டை விடக்கூடாது. ஒரு கேட்சை மிஸ் பண்றதுலயா இருக்கட்டும் சரி, எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. பவுலிங் போடுறதுல சரி, எக்கனாமி பவுலர்னா எல்லாமே வந்து கரெக்டா எக்கனாமியா போட்டுட்டு இருக்கணும். பேட்ஸ்மேன் வந்து சொதப்பாம இருந்தாலே போதும். நமக்கு தான் இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப். இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.